தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். விஷயம் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இன்னையிலிருந்து ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான வகுப்புகள் 1 by 1 ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீக்லி ஷெடியூல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ பேட்ச்லையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இன்னையிலிருந்து நம்ம வகுப்புகள் அற்புதமாக போக போகுது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், அதாவது வேகம் சார்ந்த கேள்விகள். கண்டிப்பாக ஆர்ஆர்பியில் கேட்கப்பட வேண்டிய முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதிலிருந்து 2 கேள்விகள் 3 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு வேகம் சார்ந்த கேள்விகள் எப்படி கேட்பாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப மிக முக்கியமான அடிப்படையிலேருந்து போக போகிறோம். ஸோ மேக்ஸே தெரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிளாஸை கண்டிப்பாக பொறுமையாக நிதானமாக பாருங்கள். இது 20 நிமிஷம் 30 நிமிஷம்னு கிடையாது. இந்த பிளானை பக்காவாக அந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிற வரைக்கும் ஸோ 1 மணி நேரம் கூட வரலாம், இல்லை 45 மினிட்ஸ் கூட வரலாம். சரிங்களா? ஸோ எப்போதும் போல் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு ஸோ ஷார்ட் நோட்ஸ் ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இந்த கிளாஸை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்னால் என்ன சார்? முதல்ல ஒரு பொருளோடைய வேகம் எதனை சார்ந்து அமையும் அப்படின்னா, பொதுவாக நீங்கள் நம்ம படிச்சிருப்போம், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். டிஸ்டன்ஸ் பை டைம், அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளானது இல்லை ஒரு நபரானவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் அடையக்கூடிய தொலைவு தான் அவருடைய வேகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மச்சான் 100 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போனால் மச்சான் சல்லுன்னு போணுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 100 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போனதுன்னா என்ன அப்படின்னா, 100 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பைக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மீட்டர் இருக்கும், கிலோமீட்டர் காமிக்கும் இல்லையா? அதில் 100 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1 மணி நேரத்துக்கு அவர் 100 கிலோமீட்டரை கடப்பார் அப்படின்னு அர்த்தம். எப்படி? 1 மணி நேரத்துக்கு அவர் 100 கிலோமீட்டரை கடப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ 100லேயே போனால் என்ன சார் அர்த்தம்? ஒவ்வொரு 1 மணி நேரம் அவர் 100 கிலோமீட்டர் போயிடுவார்னு அர்த்தம். 150 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் அந்த ட்ரெயின் போகுதுரா மச்சான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 1 மணி நேரத்துக்கு அது 180 கிலோமீட்டரை போகும்னு அர்த்தம். அப்போ ஒரு பொருள் இல்லை ஒரு நபர் அவர் அடையக்கூடிய அந்த தொலைவு எவ்வளவு காலத்துக்கு அவர் எவ்வளோ தூரம் போகிறாரோ அதுதான் ஸ்பீடு. இது முதல்ல பேசிக்காக புரிஞ்சுக்கணும். சரி சார், கிளியர் சார். அப்போ ஒரு பொருளின் வேகம் என்பது ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஒருவேளை டைம் கேட்டாங்கன்னா டைம் ஈக்குவல் டு என்ன வரும்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஆமாம், இந்த டைம் இங்கே போயிடும், ஸ்பீடு இங்கே வந்துடும். இது தெரியும் தானே? பெருக்கல் அந்த சைடு போனால் வகுத்தலாம் மாறும். அதே போல் ஒருவேளை டிஸ்டன்ஸ் கேட்டால் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்பீடு இன்ட்டு டைம். இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இதுதான் நிறைய பேருக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கும். ஸ்பீடை நம்ம எப்படி சார் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்பீடை நம்ம 2 விதத்தில் நம்ம மெஷர் பண்ணுறோம். அது என்ன 2 விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிலோமீட்டர் பர் ஹவர், அதாவது நம்ம ஓட்டக்கூடிய வாகனம் ஆகட்டும், இல்லை கார் ஆகட்டும், இல்லை ட்ரக் ஆகட்டும், இல்லை ட்ரெயின் ஆகட்டும், எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் சொல்லுவோம். அதாவது 1 மணி நேரத்துக்கு அது எவ்வளோ கிலோமீட்டர் போகுது, அதுதான் ஸ்பீடு. இது இல்லாமல் ஒரு நபர் நடக்கிறத நம்ம கிலோமீட்டரில் சொல்ல முடியாது. ஒரு செகண்டுக்கு அவர் எவ்வளோ மீட்டர் நடந்திருக்காருன்னு மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதிலேருந்து என்ன தெரியணும்னா, நீங்கள் ஹவர்னு இருந்தால் மேலே கிலோமீட்டர் தான் இருக்கணும், கீழே செகண்டில் இருந்தால் மேலே மீட்டர் தான் இருக்கணும். அப்போ ஒருவர் நடப்பவரை பற்றி பேசணும்னா இவர் செகண்ட்ஸில் இவ்வளோ மீட்டர் நடப்பாருன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ கிலோமீட்டர் பர் ஹவர் ஒரு யூனிட்டு, மீட்டர் பர் செகண்ட் ஒரு யூனிட்டு. இதை நம்ம முதல்ல பொறுமையாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு நபர் கடக்கிறது மீட்டர் பர் செகண்டு, ஒரு வண்டி போகிறது கிலோமீட்டர் பர் ஹவர். சரி, இப்போ இந்த கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும்னா என்ன சார் பண்ணணும்? அப்போ கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டுக்காக மாற்றணும்னா 1000 மீட்டர்ஸ் ஈக்குவல் டு என்னது? 1 கிலோமீட்டர். அப்போ கிலோமீட்டருக்கு பதிலாக நான் 1000 மீட்டர்னு போட்டுக்குவேன். டிவைடட் பை எத்தனை செகண்ட்ஸு ஒரு ஹவரு? 60 மினிட்டு இன்ட்டு 60 செகண்டு. அப்போ ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 நிமிடம் இன்ட்டு 60 செகண்ட்ஸு. அப்போ இதை நான் அடித்தா 1 ஜீரோக்கு 1 ஜீரோ, 1 ஜீரோக்கு 1 ஜீரோ, இதில் நம்ம 2ஆல் அடிக்கணும் 5, இதை 2ஆல் அடித்தா 3. அப்போ 5 பை இது என்ன வரும்? 6 3 18, 5/18. அப்போ இதில் இருந்து நீங்கள் என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, மாணவர்களே, நீங்கள் என்ன இதில் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, 1 கிலோமீட்டர் பர் ஹவரை தெரியுதா? 1 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டுக்காக மாற்றணும்னா நீங்கள் 5/18 பெருக்க வேண்டும்.
the convert kilometer per hour into meter per second, you must multiply 5 by 18. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 36 கிலோமீட்டர் பர் ஹவரை நான் மீட்டர் பர் செகண்ட்ஸுக்காக மாற்றணும் அப்படின்னா நான் 36ஓட இந்த 5 by 18 பெருக்கணும். அப்போ தான் அது என்னவா மாறும்? மீட்டர் பர் செகண்ட்ஸுக்காக மாறும். புரியுதா? அப்போ ஒரு 18 18 2 18 36, அப்போ 10 மீட்டர் பெர் செகண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ 36 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றுறேன் அப்படின்னா 10 மீட்டர் பெர் செகண்டு. இப்போ அப்படியே உல்ட்டா இதே மீட்டர் பெர் செகண்டை நம்ம கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம், 18 by 5ஆல் பெருக்கணும். இது 5 by 18, இது அதோட தலைகீழி 18 by 5. அதுதான் கொடுத்துருக்கேங்க. என்ன கொடுத்துருக்கேன்? மீட்டர் பர் செகண்ட்ஸை நம்ம 18 by 5ஆல் பெருக்கும்போது என்ன வந்துடுது? கிலோமீட்டர் பர் ஹவர் வந்துடுது. எடுத்துக்காட்டு 10 மீட்டர் பர் செகண்டை நம்ம கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்ற என்ன பண்ணணும்? 10 into 18 by 5, 5 2, ஆன்சர் 36 வந்துருச்சா? அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டுக்காக மாற்ற 5 by 18, அதே மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்ற 18 by 5. இதுதான் ஃபஸ்ட்டு டைப்பு. அப்போ நான் என்ன நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கும் மீட்டர் பர் செகண்ட்ஸை கிலோமீட்டர் பர் ஹவருக்கும் என்னால் மாற்ற முடியும். சரி சார், வேறு என்ன சார் நம்ம தெரிஞ்சுக்கணும்? வேறு என்ன ஃபார்முலான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபர், ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட தூரத்தை, ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நபர் இருக்கார், ஏங்கிற இடத்துல இருந்து பிங்கிற இடத்துக்கு அவர் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாரு. ஏலேருந்து பிக்கு போக 50 கிலோமீட்டர் பர் ஹவர் எடுத்துக்கிறாரு. பியிலேருந்து ஏக்கு வர ஒரு 30 கிலோமீட்டர் பர் ஹவர் எடுத்துக்கிறாரு. போகிறதுக்கு ஒரு ஸ்பீடு, வர்றதுக்கு ஒரு ஸ்பீடு, ஆனால் சேம் தொலைவு. அதான் ரொம்ப முக்கியம். ஸோ த சர்டன் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு, அதாவது இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு ஸ்பீடு, வர்றதுக்கு ஒரு ஸ்பீடு. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்டாங்கன்னா, சராசரி வேகம்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னென்னா 2xy டிவைடட் பை x + y இந்த இருக்குது. இங்கே எக்ஸுங்கிறது 50, ஒய்ங்கிறது 30. அப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். நல்லா கவனமாக எடுத்து தெரிஞ்சுக்கணும். குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸு சேமாக இருக்கணும். இவன் பாட்டுக்கு போகிறது எவ்வளோ தூரமோ போயிட்டு வர்றது வேறு தொலைவாக இருந்தால் இந்த சராசரி பயன்படுத்தி கொள்ளப்பட மாட்டாது. சம தொலைவை கடக்கும். சம தொலைவை இரு வெவ்வேறு வேகத்தில் கடக்குமேயானால் அப்போ சராசரி வேகத்தோட ஃபார்முலா, இந்த ஃபார்முலா மறந்துடவே கூடாது. என்ன கூடாது? மறந்துடவே கூடாது. அதுதான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. நான் சொல்கிற தமிழ் புரியுது தானே? அவ்வளோதான். இப்போ சார் இப்படி கேட்குறாங்க, சார் ஒரு 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 இரண்டு வேகம் கொடுத்துட்றாங்க, 2 ஸ்பீடு கொடுத்துட்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் ஒன்று இருக்குது. என்னப்பா அது? ஒரு காரு, சரிங்களா? அது போகிறதுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் பர் ஹவர் எடுத்துக்குது, வர்றதுக்கு 30 கிலோமீட்டர் பர் ஹவர் எடுத்துக்குது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சராசரி ஸ்பீடு கேட்கல, அவங்க அடைந்த காலத்தின் விகிதம், த ரேஷியோ, டைம் ஆஃப் ரேஷியோ கேட்குறாங்க. போகும்போது ஒரு டைம் எடுத்துக்குவான், வரும்போது ஒரு டைம் எடுத்துக்குவான்ல, அதோட ரேஷியோ சொல்லுன்னு கேட்குறாங்க. அதில் 2 ஸ்பீடை கொடுத்துட்டு சராசரி வேகம் கேட்குறாங்க. தமிழ் இங்கிலீஷ் அப்படி இப்படி போகிறது. ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டால் 2xy டிவைடட் பை x + y. ஆனால் இங்கே 2 ஸ்பீடை கொடுத்துட்டு அதோட டைம் ரேஷியோ கேட்குறாங்க. டைம் ரேஷியோ கேட்டால் ரொம்ப சிம்பிள், 1 டிவைடட் பை a = 1 டிவைடட் பை b. அதாவது தெரியுதா 1 டிவைடட் பை 50 = 1 டிவைடட் பை 30. புரிகிற மாதிரி சொல்லணும்னா இது இங்கே வந்துடும், இங்கே வந்துடும். 30:50 தான் ஆன்சர். அடித்து கொடுத்தா 3:5. அதோட ஸ்பீடை தூக்கி இங்கே போட்டுறணும், இதோட ஸ்பீடை தூக்கி அங்கே போட்டுறணும், ரேஷியோ அடித்து கொடுத்துடணும். அவ்வளோதான். புரியுதா? கிளியரா சார்? அப்போ 2 ஸ்பீடு கொடுத்து ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டால் சொல்லிடுவீங்க, 2 ஸ்பீடு கொடுத்து ஆவரேஜ் சொல்லிடுவீங்க. அவ்வளோதான். லாஸ்ட் ஒன்று நான் ப்ராப்ளம் வர்றப்ப சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? இப்போ நேராக போயிடலாமா? நான் ப்ராப்ளம் மெத்தடு கிளியராக சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சில எக்ஸாம்பிள் போட்டுருவேன். அந்த எக்ஸாம்பிளை உங்களுக்கு கிளியர் கட்டாக இதில் சொல்லி கொடுத்துருவேன்.
அதுக்கான எக்ஸசைஸ் ஒவ்வொரு டைப்லையுமே 5 கொஸ்டின் அழகாக முத்து போன கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கான சொல்யூஷன் இன்றைக்கி ஈவினிங் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இதுதான் கான்செப்ட். எக்ஸாம்பிள் நான் போட்டு காமிப்பேன், அதுக்கான எக்ஸசைஸ் நீங்கள் போடணும். எக்ஸசைஸ் நம்பர் 1, எக்ஸசைஸ் நம்பர் 2, எக்ஸசைஸ் நம்பர் 3. இன்றைக்கி நம்ம 3 எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்துலையுமே 5 கேள்வி நீங்கள் தான் போட போகிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்படிதான் நீங்கள் ப்ராப்ளம் போட்டு பார்க்கலன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது சொல்லிட்டேன். ஓகேவா? ரெடியா? ஓகே, ஸ்டார்ட். டைப் நம்பர் 1. டைப் நம்பர் 1ங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தெரியுதா? ஓ ஓகே, இப்போ தெரியுதா? ஓகே, டைப் நம்பர் 1 என்ன சார்? டைப் நம்பர் 1 ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கன்வெர்ட், நான் இப்போ சொன்னது தான், மாற்றுக. இங்கிலீஷில் சொல்லிடுறேன். கன்வெர்ட் 36 km/h இன்டூ மீட்டர்/செகண்ட். அதாவது 36 km/h என்ற வேகத்தை மீட்டர்/செகண்டில் மாற்றுக. பைலிங்குவலில் தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. 2 லாங்குவேஜ்லையும் இருக்குது, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும் கொஸ்டின். இப்போ நான் இதை தான் ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துட்டேனே. ஸோ km/h மீட்டர்/செகண்டுக்காக மாற்ற 5/18 பெருக்க வேண்டும். 5/18 × 36 அடித்தா 2 அடித்தா 10 மீட்டர்/செகண்ட்ஸ் கூறிவிடலாம். முடிஞ்சு. அப்போ இந்த டைப்பே எந்த மாதிரி டைப்பு? இந்த டைப்பே ஒரு மாதிரியான டைப்பு. மாற்றுக, கன்வெர்ட் பண்ணுறாங்க. டைரெக்டாக கன்வெர்ட்டுன்னு கேட்டுடலாம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 15 மீட்டர்/செகண்டை km/h மாற்றுக. அப்போ எதால் பெருக்கணும்? 18/5 பெருக்குனா முடிஞ்சு போச்சு. இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். ஸோ மீட்டர்/செகண்ட்ஸை km/h மாற்ற 18/5 பெருக்கணும். அப்போ 15, இதை நான் தானே போடணும் ரூல் படி. 15 × 18/5. 18/5னா இங்கே 3 வரும். ஸோ 18 × 3 3 24. 1 3 3. கரெக்டு தானே? கரெக்டு தான். 3 24, 1 3 54. அப்போ 54 km/h என்று மாற்றியாச்சு. கிளியரா சார்? ரொம்ப ஈஸியாக இருக்குது சார். இருங்க, இன்னும் முடியல. இப்போ இதை மாற்றுகன் மட்டும்தான் கொடுப்பாங்கன்னா அப்படி தான் கிடையாது. வேறு எப்படி சார் கேட்கலாம்? இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன், தெரியுதா? எஸ், இந்த கொஸ்டின் பாருங்களேன். An athletes ran 200 meters race in 24 seconds. His speed in the km/h. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஓட்டப்பந்தய வீரர் 200 மீட்டரை 24 வினாடிகளில் கடப்பார் எனில், பார்த்தீங்களா? ஒருவர் 24 வினாடிகளில் 200 மீட்டரை கடப்பார்னாலே மீட்டர்/செகண்ட்ஸ் அவனே கொடுத்துட்டான். சுற்றி வளைச்சு கொடுக்குறாராமா. 200 / 24னா முடிஞ்சு போச்சு. மீட்டர்/செகண்ட்ஸில் இருக்குது. நல்லா கொஞ்சம் கீழே என்ன? செகண்ட்ஸ். மேலே என்ன? மீட்டர்/செகண்ட்ஸ். ரொம்ப முக்கியம். மேலே மீட்டர் இருந்தால் கீழே செகண்ட்ஸ் தான் இருக்கணும். மேலே கிலோமீட்டர்னா கீழே ஹவர் தான் இருக்கணும். மறந்துடக்கூடாது. இப்போ மீட்டர்/செகண்ட்ஸில் வந்துருச்சு. ஆனால் அவங்க கேட்குறது km/h. இந்த கொஸ்டின் அவங்க இப்படி கேட்டிருக்கணும். 200 / 24 மீட்டர்/செகண்டை km/h மாற்றுகன்னு கேட்காம உங்களை சுற்றி விட்றாங்களாமா. ஒரு அத்லெட்டு 24 செகண்ட்ஸில் 200 மீட்டர் கிடக்குறாங்க. அப்போ ஆன்சரை சொல்லு தம்பின்னு கேட்குறாங்க. அப்போ நான் இப்படி போட்டுட்டேன், எனக்கு வந்துருச்சு மீட்டர்/செகண்ட்ஸ். நம்மளுக்கு என்ன வேணும்? km/h. km/h மீட்டர்/செகண்ட்ஸ் கிலோமீட்டர் 18/5. ஸோ 18/5 நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? 1 6 6 2 6 12 3 6 18 6 நாங்க 24 முடிஞ்சு போச்சு. 1 நாங்க 5 நாங்க 20 50 முடிஞ்சு போச்சு. 1 5 5 10 5 3 30 km/h. புரியுதா? அப்போ ஒருவர் ஒரு தூரத்தை இப்படி கடக்கிறாரு, அதை km/h சொல்லுனா அதே கொஸ்டின் தான், அதே மாற்றுக தான். கிளியரா? புரியுதா இல்லையா? புரியுதா? இனிமே உங்களுக்கான எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் இது உங்களுக்கு PDF நான் கொடுத்துருவேன். கன்வெர்ட் கொடுத்துருக்குறாங்க, தமிழாக்கம் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ வேகத்தை மாற்றுகன்னு இது பாருங்கள். 3 1/3 வந்திருக்கே சார் அப்படின்னா இதை நீங்கள் தகாப்பினமாக மாற்றிக்கணும். அதாவது மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3 1/3 3 9 9 10/3 மீட்டர்/செகண்ட்ஸ். இதை km/h மாற்ற எதால் பெருக்கணும்? பெருக்கிடுங்க. எக்ஸசைஸ் நான் போட மாட்டேன். ஓகே. ஸோ இந்த சம்மெல்லாம் உங்களுக்கானது. ஸோ எல்லாமே கன்வெர்ட்டில் தான் நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? அதே நேரத்தில் திரும்ப சொல்கிறேன், சில சம்மில் இப்போ இந்த சம்மை பாருங்களேன். ஒரு மிதிவண்டி 750 மீட்டர் தூரத்தை 2 நிமிடங்களில் கிடக்குது. ஐயோ, நிமிடம் இருக்கவே கூடாது.
நீங்கள் இங்கே மீட்டர் இருந்தால் கீழே செகண்ட்ஸ் தான் இருக்கணும். அப்போ மீட்டர் நிமிடம் கொடுத்துட்டாங்களே, இன்ட்டு 60 போட்டு செகண்ட்ஸாக மாற்றிக்கங்க. மறந்துடக்கூடாது. 750 மீட்டரை டிவைடட் பை செகண்ட்ஸில் தான் இருக்கணும். ஆனால் அவங்க 2ன்னு கொடுத்துட்டாங்க. 2ன்னு கொடுத்துட்டாங்களே, 2 நிமிடங்கள், அதை செகண்ட்ஸாக மாற்றுங்க, இன்ட்டு 60 போட்டுக்கங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? 2 நிமிடங்கள் 2 நிமிடங்கள் 30 வினாடிகள். அப்போ ப்ளஸ்ஸு ஒரு 30 சேர்த்துக்கணும். கரெக்டு தானே? அப்போ இது ஒரு 120 ப்ளஸ் 30, அப்போ 750 டிவைடட் பை 150 மீட்டர் ப்ளஸ் செகண்ட்ஸில் வந்துருச்சு. ஒருவேளை 2 நிமிடங்கள் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை மட்டும் பெருக்கி போட்டுருவேன். அவங்க 30 செகண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, 30 ப்ளஸ் பண்ணிடணும், பெருக்கிடக்கூடாது. அப்போ 0க்கு 0 அடைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் போடுங்க. அவங்க கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிட்டுருக்காங்க. அப்போ 18/5 பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. சொல்லி கொடுத்துட்டேனே, முடிஞ்சா? புரியுதா? ஃபாஸ்ட்டாக போகிறேண்ணா? முடிந்து விட்டது. இதெல்லாம் உங்களுக்கான சம். இப்போ டைப் நம்பர் 2. டைப் நம்பர் 2னா இஃப்கேஸ் மாதிரி. இஃப்கேஸ்னா, சார் இத்தனை ஸ்பீடில் இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ காலத்தில் அவங்க போயிடுவாங்க. அப்படி இருந்தால் இந்த தூரத்தை எவ்வளோ நேரம் கிடப்பாங்க? எப்படி? ஒருவர் இவ்வளவு வேகத்தில் இவ்வளவு தூரத்தில் இவ்வளோ டயத்தில் கடந்தா அதே டைமில் அதே ஸ்பீடில் எவ்வளோ தூரம் கிடப்பாரு கேட்கலாம். இல்லைன்னா ஸ்பீடு, டைமு, டிஸ்டன்ஸ் இது 3ல் ஏதாவது 2 கொடுத்துட்டு கேட்டு வச்சுருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவர் 50 கிலோமீட்டர் பர் ஹவரை 50 கிலோமீட்டர் பர் ஹவரை 2 மணி நேரத்தில் போக வேண்டும்னா எவ்வளோ தூரம் கிடப்பாரு கேட்கலாம். இல்லை 50 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்தில் செல்லும் ஒருவர் 500 மீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு நேரமாகும் கேட்கலாம். அதாவது ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டைம் இந்த 3ல் ஏதாவது 2 கொடுத்துட்டு 1 கேட்டால் இந்த டைப். இல்லைன்னா இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கப்பா, 3மே கொடுத்துருவாங்க, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, இப்படி பண்ணால் என்ன நடக்கும்? அது இஃப் கேஸ். இது 2 இதில் தான் வரும். புரியுதா? பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இஃப் சீனுங்கிற ஒரு கேரக்டர், சீனு கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் 55.5 கிலோமீட்டர் இன் 5 hours. நல்லா கொஞ்சிக்கோங்க. சீனுங்கிறவர் த கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 15.5 கிலோமீட்டர் இன் ஹவர், தென் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை இன் 6 hours. இது அந்த டைப்பே தேவையில்லை. இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஷார்ட்கட் இருக்குது. தமிழில் சொல்கிறேன் பாருங்க. சீனு 5 மணி நேரத்தில் 15.5 கிலோமீட்டர் கடந்தால் 6 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் கிடப்பான்? இதை நான் ஷார்ட்கட் ரொம்ப எளிதாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சார் 5 மணி நேரத்தில் அவன் 15.5 கிலோமீட்டர் கடந்தா 6 மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் கிடப்பான்? சிம்பிள். 5 மணி நேரத்துக்கு 15.5, அப்போ 6 மணி நேரத்துக்கு என்ன? இப்போ இதை அடிக்கிறதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். இது ஒரு 0 ஒன்று சேர்த்துட்டு இதை 155 எடுத்துக்கோங்க. அதாவது இதை நான் 0 சேர்த்துக்கிட்டு இதை 155 எடுத்துக்குவேன். அப்போ 6 டிவைடட் பை எக்ஸு. ஸோ நான் அடிக்கிறேன். எதால் அடிக்கிறேன்? 5ஆல் அடித்தா இது 10, 5ஆல் அடித்தா 3 15 31. எக்ஸ் இங்கே போகும். அப்போ 10x = 31 × 6, 1 6 3 18. அப்ப 18 6, அதாவது 186. அப்ப x டிவைடட் பை 10 போறோம். அப்ப 18.6 கிலோமீட்டர் கடப்பார். அந்த கொஸ்டின் கேட்டால் எவ்வளோதான். நீங்கள் அதை கண்டுபிடிச்சி போய் இந்த கொஸ்டினுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்க. கிளியரா இல்லையா? கிளியர் தானே? கிளியர் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லிடுறேன். ஒரு பேருந்து சீரான வேகத்தில் 37 கிலோமீட்டர் பர் ஹவர் எனில் 37 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகுது எனில் 8 மணி நேரத்தில் அது கடக்கும் தொலைவு. நான் சொல்லிட்டேன். இங்கிலீஷில் சொல்கிறேன் பாருங்க. A bus is running with a uniform of 37 km per hour. What distance will be covered by the bus in 8 hours? அதாவது அதோடைய ஸ்பீடு என்னன்னு கொடுத்துட்டான். 37 km per hour என்று கொடுத்து விட்டார்கள். அதோட டைம் கொடுத்துட்டாங்க 8 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸில் கிடக்கும்னு கேட்குறாங்க. ஃபார்முலா இஸ் நத்திங் பட் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எப்படி கேட்டாலும் அதோட யூனிட் ஈக்குவலான்னு பார்க்கணும். இங்கே கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்கான். அப்போ இங்கே ஹவர் தான் இருக்கணும். ஒருவேளை மீட்டர் பர் செகண்ட்ஸில் இருந்தால் இங்கே செகண்ட்ஸ் தான் இருக்கணும். இப்போ கிலோமீட்டர் பர் ஹவருக்கு இருக்குது, இங்கே ஹவர் இருக்குது. அப்பா நம்ம மாற்ற தேவையில்ல, சேஃபு.
அப்போ நீங்கள் இந்த 5/18ஆலோ 18/5ஆலோ பெருக்க தேவையில்லை. ஒருவேளை இங்கே செகண்ட்ஸில் இருந்துச்சுன்னா, இங்கே கிலோமீட்டர் பர் ஹவரில் இருந்துச்சுன்னா அதை மீட்டர் பர் செகண்ட்ஸுக்காக மாற்றணும். அப்போ 5/18ஆல பெருக்கணும். புரிஞ்சுதா? இங்கே பெருக்க தேவையில்லை, ஏன்னா கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்கான், இங்கேயும் ஹவரில் கொடுத்துருக்கான். அப்போ ஸ்பீடுக்கு பதிலாக 37 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் தெரியாது ஈக்குவல் டு இங்கே 8 ரெண்டையும் பெருக்குன்னா ஆன்சர் வந்துடும். அப்போ டி இஸ் நத்திங் பட் 37 × 8 பெருக்கிடுங்க. 7 8 56, 3 8 24, 8 8 16, 3 24, 25 26 27 28 29. அப்போ 296 கிலோமீட்டரை கடக்கும். ஒருவேளை உங்களுடைய சஜஷனுக்காக இதை அவங்க செகண்ட்ஸில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு 18 செகண்ட்ஸில் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒருவேளை அதை செகண்ட்ஸில் கொடுத்துட்டா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா, இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இங்கேயே போட்டுறேன். 37 இஸ் ஈக்குவல் டு, இது கிலோமீட்டர் பர் ஹவர், இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு 18 செகண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இது செகண்ட்ஸில் இருக்குது, இது கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. அப்போ இதை மீட்டர் பர் செகண்ட்ஸுக்காக மாற்றணும். அப்போ 5/18ஆல் பெருக்கணும். அப்போ தான் இது மீட்டர் பர் செகண்ட்ஸில் மாறிடுச்சு, இங்கே செகண்ட்ஸில் இருக்குது, மேலே வர ஆன்சர் மீட்டரில் வருது. புரியுதா இல்லையா? கிளியர் தானே? அப்போ இந்த இடத்துல நான் ஏன் போடலை அப்படின்னா, இது ஹவர்ஸில் கொடுத்துட்டான், அப்போ இதுவும் கிலோமீட்டர் பர் ஹவர், அப்போ வர ஆன்சர் எதில் இருக்கும், கிலோமீட்டரில் இருக்கும். இதை நான் மீட்டர் பர் செகண்ட்ஸுக்காக மாற்றணும். ஏன் மாற்றணும், இங்கே செகண்ட்ஸில் இருக்குது, அதனால் மாற்றுறேன். வர ஆன்சர் மேலே மீட்டரில் தான் வரும். புரியுதா இல்லையா? இந்த அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ராம் என்பவர் 20 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்தில் ஓடும் திறன் கொண்டவர். 20 கிலோமீட்டர் பர் ஹவர் எனில் அவர் 400 மீட்டரை கடக்க, 400 மீட்டரை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? The question is, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, how many minutes does Ram take to cover a certain distance of 400 meter? Distance of 400 meter if he runs at speed of 20 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு. ஸ்பீடு எத்தனை, 20 கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. ஆனால் இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது 400 மீட்டரில் இருக்குது. ஐயோ, அப்போ அதை நான் இது கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது, அப்போ மீட்டர் பர் செகண்ட்ஸுக்காக மாற்று. அப்போ மீட்டர் பர் செகண்ட்ஸுக்காக மாற்ற எதா பெருக்கணும், மீட்டர் பர் செகண்ட்ஸுக்காக மாற்ற கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்ட் 5/18. இப்போ இங்கே தெரியாதது எக்ஸ். இப்போ இதில் என்ன தான் இருக்குது, வர ஆன்சர் செகண்ட்ஸில் வருது. அவங்க நிமிடத்தில் கேட்குறாங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல செகண்ட்ஸில் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம டிவைடட் பை 60 போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இது புரியுதா கான்செப்ட்? ஏன் 5/18 போடுற, ஏன்னா இங்கே மீட்டரில் இருக்குது, இது கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. இது மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு வந்தால் தான் இந்த மீட்டர் ஈக்குவல் ஆகும். அந்த இடத்துல செகண்ட்ஸ் ஈக்குவல் ஆகிறதுக்கு மாற்றினீங்களா, இப்போ மீட்டர் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இது எப்படி சார் அடிக்கிறது, பொறுமையாக நிதானமாக அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0க்கு 0, 2 2 20, 4 5 4 5 20, எக்ஸ் இங்கே போகும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 × 18 வருது. 4 × 18 வரும். சரிங்களா? அப்போ 4 × 18 18 × 4, 4 32, வேற 72. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 72 செகண்ட்ஸ். ஆனால் அவங்க கேட்குறது நிமிடம். அப்போ டிவைடட் பை 60 போடுங்க. அப்போ டிவைடட் பை 60 போட்டால் நிமிடமாக மாறிடும். ஒரு செகண்ட்ஸை நிமிடமாக மாற்ற டிவைடட் பை 60 போட வேண்டும். அப்போ இதையும் அடிங்க, 3ஆல் அடிங்க. இதை 3ஆல் அடித்தா 1 3 3 2 3 6, இது 1 3 3 2 3 6, மிச்சம் 1, 4 3 12. கரெக்டு தானே? இதில் பாதி 10, இதில் பாதி 12, இதில் பாதி 6, இதில் பாதி 5. அப்போ 6/5 ஆன்சர். 4 5 5 தெரியுதா? 6/5, 4 5 5 பேலன்ஸ் 1. அப்போ 1/5 நிமிடங்கள். புரிஞ்சுக்கிட்டா ஒன்றுமே இல்லைங்க. சரியா? புரியுதுதானே? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நபர் கேக்குதா? எஸ். ஒரு நபர் 12 கிலோமீட்டர் தூரத்தை 4 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்தில் கடப்பார். சந்தோஷம், சொல்லிட்டாங்க அவங்களே. ஒருவர் 12 கிலோமீட்டர் தூரத்தை 4 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்தில் கடப்பார் எனில் அதே நேரத்தில்
அதே சேம் டைம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு இதை சொல்லிட்டேன். அதே நேரத்தில் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவன் என்ன டிஸ்டன்ஸு, இவன் என்ன ஸ்பீடு, அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம், டி கண்டுபிடிச்சிடலாம். சேம் டைம் அவனே கொடுத்துருக்குறான். ஐயோ இங்கிலீஷில் சொல்ல மாட்டேனே. எ பர்சன் கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 12 கிலோமீட்டர் வைல் வாக்கிங் அட் த ஸ்பீட் ஆஃப் 4 km/h. புரியுதா? ஹவு மச் டிஸ்டன்ஸ் ஹி வுட் கவர் இன் த சேம் டைம். அதே நேரத்தில் அவர் 6 km/h போனால் எவ்வளவு தொலைவை கடப்பார்? அப்போ இதை வச்சு நான் முதல்ல டீயை கண்டுபிடிக்கிறேன். டி இஸ் நத்திங் பட் டைம் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். அப்போ டிஸ்டன்ஸுக்கு பதிலாக 12, டிஸ்டன்ஸுக்கு பதிலாக எவ்வளவு 12 டிவைடட் பை 4, ஆன்சர் 3. ஆன்சர் 3. பாருங்கள், இது கிலோமீட்டரில் இருக்குது, km/h தான் இருக்குது, எதையும் மாற்ற தேவையில்லை. அப்போ ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் 3 கிலோமீட்டர். சாரி டைம் டைம் இஸ் நத்திங் பட் 3 hours. டைம் இஸ் நத்திங் பட் 3 hours. இதே 3 ஹவர்ஸில் அதே ஃபாஸ்ட் 6 km/h ஃபாஸ்டில் இருந்தால் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகும்? டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்பீட் இன்ட்டு டைம். ரெடி மல்டிப்ளை பண்ணுங்க, 18. அப்போ 18 கிலோமீட்டரை அவர் கடப்பார். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதானே? இதை வச்சு நீங்கள் டீ கண்டுபிடிச்சு அந்த டீயை தூக்கி அதில் அப்ளை பண்ணி டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டு போகிறீங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? கிளியர் தானே? இஃப் கண்டிஷன் எனக்கு தெரிஞ்சு ஓவர். அடுத்து ஒரு இது கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு நபர், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் சொல்கிறேன். ஏ மேன் வாக்கிங் அட் த ரேட் ஆஃப் 5 km/h. ஒரு மனுஷன் நடக்கிறான், 5 km/h நடக்கிறான். கிராசஸ் எ பிரிட்ஜ், ஒரு பிரிட்ஜை கடக்கிறான். எவ்வளவு செகண்ட்ஸில் கடக்கிறான்? 15 நிமிடங்களில் கடக்கிறான். நிமிடங்களில் கடக்கிறான். கடந்த அந்த பிரிட்ஜோட லென்த்து என்ன? தமிழில் சொல்லணும்னா, ஒரு நபர் 5 km/h என்ற வேகத்தில் ஒரு பாலத்தை கடக்க ஆகும் காலம் 15 நிமிடங்களில் அந்த பாலத்தின் நீளம் என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பாலம்னு ஒன்று இருக்கு, அந்த பாலம் தான் தெரியாதது டிஸ்டன்ஸ். எஸ், டிஸ்டன்ஸ். அப்போ ஸ்பீடு கொடுத்துருக்கானா என்னது? 5. எதில் கொடுத்துருக்கான்? km/h கொடுத்துருக்கான். எப்போதுமே பாலம்னா எதில் தான் இருக்கும்? மீட்டரில் தான் இருக்கும். அப்போ km/h மீட்டர்/செகண்ட்ஸ்க்காக மாற்ற என்னது? 5/18 பெருக்கிட்டேன். டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தெரியணும். டிவைடட் பை எவ்வளோ நேரத்தில் கிடக்குதான்? அது 15 minutes. செகண்ட்ஸில் தான் போடணும். அப்போ 15 × 16 போட்டுறணும். இதுதான் கான்செப்ட். 6ஆல் அடிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட்டாக அடிக்கலாம். இங்கே ஆப்போசிட்டில் நான் அடிக்கிறேன். இங்கே 1 6, இங்கே 10, இது 3 18, 1 3 3 15. ஓகேங்களா? இது இங்கே பெருக்கத்தான் போகும். உடனே ஏதோ மாற்றிடாதீங்க, இதையும் அடிச்சிடாதீங்க, இது இங்கே பெருக்கத்தான் போகும். சரிங்களா? இப்போ 5 25, 25 125. அப்போ 125, இந்த ஒரு 0 சேர்த்தா எக்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் 1250 மீட்டர். 1250 மீட்டர் என்று கூற வேண்டும். இதுக்கு மேலே என்ன வேணும்? புரியுதா இல்லையா? சரிங்களா? அதுக்கு இதை கொஸ்டின் சொல்லணும், அதான் நினச்சி எழுதி வச்சிருக்கிறேன். கீழ்காணும் கூற்றுகளில் கீழ்கண்டவற்றுள் ஃபாலோயிங் த ஆப்ஷனில் எது ஃபாஸ்ட்டுன்னு கேட்பாங்க. அதாவது கீழ்கண்டவற்றில் ரயிலின் வேகம் எது அதிகமானதுன்னு கேட்பாங்க. வித்தியாசமான எஸ்ஐ யூனிட்ஸில் இருக்கும், அதாவது வித்தியாசமான யூனிட்ஸ் இருக்கும். கேட்குதா? எஸ். இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க? 25 மீட்டர்/செகண்ட்ஸ். இது அப்படியே இருக்கட்டும். இது என்னது? 90 km/h மீட்டர்/செகண்ட்ஸுக்கு மாற்றிடுங்க. அப்போ இன்ட்டு 5/18, இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். இங்கே பாருங்க, 1500 மீட்டர்/மினிட்னு இருக்கு. மினிட் வேணாம் எனக்கு செகண்ட்ஸில் தான் வேணும். அப்போ இன்ட்டு 60 போட்டுருங்க. 60 செகண்ட்ஸ்னு எழுதிக்கலாம். மினிட்டுக்கு பதில் 60 செகண்ட்ஸ். அப்போ இதை 60ஆல் அடிங்க. அடித்து எல்லாத்தையும் ஒரே யூனிட்டில் கொண்டு வந்தீங்கன்னா எது அதிக நம்பராக இருக்கோ, எது ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கோ, அதுதான் அந்த ரயிலில் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு. கிளியரா? புரியுதா? மூணுமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது சார். ஒரே ஆன்சரை வந்து நன் ஆஃப் திஸ். ஓகே, இது உங்களுக்கான சம்மை. இதை நான் கொடுத்துருக்கேன், எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வைத்து கொண்டிருக்கிறேன். இது ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1 2 3 4 5. இது உங்களுக்கான ப்ராப்ளம். போட்டு பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும். இன்றைக்கி நோட்டு போட்டு எழுதியே ஆகணும். சரிங்களா? அன்னன்னைக்கு ஒர்க்கு அன்னன்னைக்கு முடிச்சிருங்க. சரிங்களா? த லாஸ்ட் டைப், இது வந்து அடுத்து இந்த லாஸ்ட் டைப் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைப்பு.
பெருசாக இருக்கும், ஆனால் உள்ள ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அந்த டைப் அவ்வளோ ஈஸி. இதில் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரே தூரம் ரெண்டு வித்தியாசமான ஸ்பீடு கொடுத்தாங்கன்னா, நல்லா கொஞ்சிக்கோங்க, ஒரே தூரம் ஒன்று, டிஃப்ரெண்ட் ஸ்பீடு மொத்தம் 2 கொடுப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்பீடு S1 S2ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, ஓகேங்களா? அது கொடுத்துட்டு என்னென்ன கேட்கலாம், நான் ஆல்ரெடி சொன்னது தான். ரெண்டையும் கொடுத்துப்புட்டு அவங்க டைம் ரேஷியோ கேட்கலாம், அதாவது நேர விகிதம் கேட்கலாம். அந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒரு நபர் A என்ற இடத்திலிருந்து B என்ற இடத்திற்கு 4 km/h என்ற வேகத்திலும், B என்ற இடத்திலிருந்து A என்ற இடத்திற்கு 6 km/h என்ற வேகத்திலும், இந்த மாதிரி கொடுத்துட்டு என்னென்ன கேட்கலாம்னா 2 கொஸ்டின் கேட்கலாம். ஒன்று சராசரி வேகம், ஆவரேஜ் ஸ்பீடு கேட்கலாம். ஃபார்முலா 2xy / x + y அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா டைம் ரேஷியோ கேட்கலாம். டைம் ரேஷியோ கேட்டால் என்ன சொன்னேன், மாற்றி போட்டுருங்க 1/. அப்போ இதோட டைம் ரேஷியோ கேட்குறாங்க. அதாவது a man walked at the speed of 4 km/h from A to B and returning from the B to A the speed of 6 km/h. What is the time ratio? Nothing but 1/4:1/6. Cross multiply பண்ணுங்க, 6:4, ஆன்சர் 3:2. இப்படி கேட்கலாம். இல்லைனா ஆவரேஜ் ஸ்பீடு கேட்கலாம். ஆவரேஜ் ஒன்றும் இல்லை, 2xy / x + y அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். முடிஞ்சு போச்சு. பெரிய கொஸ்டினா, ஆனால் உள்ள ஒன்றுமே இருக்காது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. B என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொலைவை பாதியை, சார் போயிட்டு ரிட்டர்னாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் சார். இது என்ன சார் பாதின்னு கொடுத்துருக்கான். B என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் பாதியை 40 km/h என்ற வேகத்திலும் மீதியை 50 km/h என்ற வேகத்திலும் கடந்தால் இப்போ சராசரி வேகம் கொடுத்துருக்காங்களே சார். நல்லா கவனிச்சுக்கோங்க. பாதியாக இருந்தான்னா ஃபுல்லாக இருந்தான்னா நமக்கு தெரிஞ்சு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இதில் 1/3 கொடுத்தா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. அதில் 1/3 பங்கு பாதி யூஸ் பண்ணக்கூடாது. பாதின்னு கொடுத்துட்டான்ல, இது 2 ஈக்குவல் தானே. அது எத்தனை கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு என்ன, போடுறா ஃபார்முலாவை 2xy / x + y அப்ளை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளோதான். சரிங்களா? புரியுதா? கான்செப்ட் உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதுதான் அந்த கடைசியில் சொன்ன கான்செப்ட். அதாவது இப்போ சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் கான்செப்டை முதல்ல சொல்லிடுறேன். இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, ஓகேவா? இப்போ என்னென்னா A அப்படிங்கிற இடத்துல இருந்து B, இது 2 சோர்ஸ் இருக்குது. இங்கேருந்து ஒருத்தர் போகிறாரு, எத்தனை கிலோமீட்டர் ஃபாஸ்ட் சொல்லலை. இங்கேருந்து ஒருத்தர் வாராரு, எத்தனை கிலோமீட்டர் ஃபாஸ்ட் சொல்லலை. 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ, டீ சாப்பிட்டீங்களா, எங்கேருந்து வரீங்க? நான் சென்னையிலேருந்து வரேன். ஐயோ நான் சென்னைக்கு தான் போகிறேன். சரி, இன்றைக்கி எங்கேருந்து வாங்கினீங்க? நான் திருச்சியிலேருந்து. ஐயோ நான் திருச்சிக்கு தான் போகிறேன். அப்போ 2 பேரோட சோர்ஸ் டெஸ்டினேஷன் ஒன்று தான். அதாவது அவருக்கு சோர்ஸ், இவருக்கு டெஸ்டினேஷன். 2 பேரும் சந்திச்சு கை குலுக்கிட்டு சரி வாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு 2 பேர் கிளம்புற தூரத்தை சொல்லுவாங்க. மீதி வேலையில் இவர் 6 ஹவர்ஸில் வந்துடுவார், இவர் பேலன்ஸ் 4 ஹவர்ஸில் அங்கே போயிடுவார். இப்படி இருந்தா நல்லா கவனிச்சுக்கணும். சந்திச்ச பிறகு மீதி தூரத்தை கடக்க ஆகும் காலத்தை கொடுத்துட்டு அவங்க ஒன்று கேட்பாங்க. என்ன சார் கேட்பாங்க? ஸ்பீடு கேட்பாங்க. அதாவது ஸ்பீட் 1, அதாவது இதோட இங்கேருந்து போகிறவரோட ஸ்பீடு டிவைடட் பை ஸ்பீடு 2 இஸ் நத்திங் பட் ரூட் டிவைடட் பை ரூட் அவருடைய, அதாவது பியோடதே எடுத்துக்கணும், அதாவது ஆப்போசிட் எடுத்துக்கணும். இப்போ அவர் இங்கே போகிறாருல, அவங்க கொடுத்துருப்பாங்க 6 ஹவர்ஸு 4 ஹவர்ஸ்னு எடுத்துக்குவாங்க. 4 ஹவர்ஸை ஃபஸ்ட் எடுத்துக்கங்க, அவ்வளோதான். ரெண்டாவதுல இருக்கிறத முதல்ல எடுத்துக்கங்க, அவ்வளோதான். ரூட் 4 இங்கே 16 இருக்கும், 16 கண்டிப்பாக ரூட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது இருக்கிறத ஃபஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. அப்போ S1 டிவைடட் பை S2, இங்கே ஸ்பீடு ரேஷியோ கேட்கலாம். ஸ்பீடு ரேஷியோ இஸ் நத்திங் பட் 2:4, அடித்தா 1:2. இவ்வளோதான். அப்போ என்னென்னா, ஸோ இதுக்கு அர்த்தம்னா பி ஏன்னு அர்த்தம். ரூட் பி ரூட் ஏன்னு வரும். ரூட் பிங்கிறது என்னென்னா இவர் பேலன்ஸ் போகிறது, அதாவது பிங்கிறவர் பேலன்ஸ் போகிற டைமையும் ஏங்கிறவர் பேலன்ஸ் போகிற டைமையும் மேலே கீழே மாற்றி போட்டுறணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஏக்கான ஸ்பீடில் தூக்கி பி கடக்கக்கூடிய தொலைவையும் பிக்கு ஏ கடக்கக்கூடிய தொலைவையும் பேலன்ஸ் தொலைவையும் போட்டுறணும். கிளியராக புரிஞ்சா? பொசிஷனாக மாற்றி போடுங்க, அவ்வளோதாங்க. அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கொஸ்டின் மட்டும்தான் கேட்பாங்களா? இல்லை. இப்போ பிங்கிற ஒரு நபர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு, அதாவது
இது எப்படி வச்சுக்கலாம், ஏங்கிற இடத்துல இருந்து பிங்கிற இடத்துக்கு பி போறாரு, இங்கேருந்து கியூங்க போறாரு, 2 பேரும் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு இவர் ஒரு 16 மணி நேரத்துலையும் இவர் ஒரு 4 மணி நேரத்துலையும் விஷயம் போயிடுறாரு. ஸ்பீடு ரேஷியோ கேட்கலாம், இல்லைன்னா இன்னொரு விஷயம் கேட்கலாம். என்ன கேட்கலாம்னா பியோட ஸ்பீடு என்ன கேட்கலாம், 150 km/h எனில் பியோட ஸ்பீடு என்னன்னு கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். S1 150, S2 தெரியாது, ரூட்டு 2ஆவதுல இருக்கிறதா முதல்ல போடணும். அப்போ 4, அடுத்து ரூட் 16, ஆன்சர் 150 டிவைடட் பை S2. இங்கே 2, இங்கே 4, அடிங்க 75, பெருக்குங்க 75 × 4, 5 20, 7 28, 300 km/h. இப்படி தான் கான்செப்ட், இதுக்கு மேலே ஒரு உண்மை கிடையாது. அப்போ இந்த 2 டைமிங் கொடுத்துட்டு ஸ்பீடு ரேஷியோ கேட்கலாம், இல்லை 2 டைமை கொடுத்துட்டு ஒரு ஸ்பீடை கொடுத்து இன்னொரு ஸ்பீடை கேட்கலாம். இதைத்தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லிடுறேன், கொஸ்டின் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதில் ஒன்றுமே கிடையாது. 2 நபர்கள், ஒருவர் B என்ற இடத்திலிருந்து Q என்ற இடத்திற்கு, மற்றொரு நபர் Q என்ற இடத்திலிருந்து B என்ற இடத்திற்கு குறிப்பிட்ட வேகத்தில் பயணத்தை தொடங்கினார்கள். ஒரு புள்ளியில் சந்தித்த பிறகு அவர்கள் தங்களது இலக்கை அடைய எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் முறையே 9 ஹவர்ஸ், இன்னொன்று 4 ஹவர்ஸ் எனில் அவர்களின் வேக விகிதம். இங்கிலீஷில் சொல்லணும்னா இதாங்க சொல்லியிருக்காங்க, B to Q இருந்து ஃபாலோ. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுல? A man set out the cycle from the point P to Q and at the same time another man start to cycle from the point Q to P. After passing each other they complete their journey in 9 hours and 4 hours respectively. So find the ratio of the speed of first man to the of the second man. ஒன்றுமே கிடையாது. 2ஆவதுல இருக்கிறத √4 √9, ஆன்சர் 2:3. இந்த 2 லைனுக்கு இவ்வளோ பெரிய சம் முடிஞ்சு போச்சு. இதுவே சம்டைம்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்பீடு கொடுத்துருவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்பீடு கொடுத்தா அதை தூக்கி போட்டுட்டு இல்லை ஆன்சர் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். அப்படிதான் இதைத்தான் அவர்கள் கூறியிருப்பார்கள். இந்த பாருங்க, இது உங்களோட சம். இதை நான் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. இப்போ 120 கொடுத்துருக்காங்களா, ஏ கொடுத்துருக்காங்களா? அப்போ 120 டிவைடட் பை தெரியாதது S2 ஈக்குவல் டு எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அப்போ √9 டிவைடட் பை √16, 2ஆவதுல இருக்கிறத ஃபர்ஸ்ட்டில் போடணும். அப்போ 120 டிவைடட் பை இங்கே தெரியாதது S2 ஈக்குவல் டு 3 டிவைடட் பை என்னது 4, இங்கே அடித்தா 4, 4 16, S2 ஈக்குவல் டு 160 km/h. முடிஞ்சு போச்சு, km/h. ஓகேவா? இது உங்களுக்கான எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்காக அந்த மாதிரி இருந்துச்சா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அல்டர்னேட்டிவ் லெவலில் போயாச்சு. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். அதாவது ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா அது சொல்லலாமான்னு தெரியல, இது நான் 2ஆவது டைம் எடுக்கிற வீடியோ. ஃபஸ்ட் டைம் எடுத்து நல்ல விடி இப்போ நான் டைம் எத்தனை தெரியுங்களா, டைம் கிட்டத்தட்ட 3:30 மணி. காலையில் 7 மணிக்கு அப்லோட் பண்ணியே ஆகணும்னு நான் நைட்டு போட்டேன். நைட்டு போட்டதுக்கப்புறம் எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சவுண்டே வரலை, குறன்னு கேட்குது. இப்போ ஏன் நல்லா வரணும்னு வேண்டிக்குவோம். இப்போ திரும்ப எடிட் பண்ணி பார்த்தா 12:30 மணி 1:30 மணிக்கு தான் அவுட்புட் வந்துச்சு. பார்த்தா வாய்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் காலையில் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நாளே அப்புறம் ஓகையாக மாறி போயிடும். இவன் வீடியோ போலாடாவேன் அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவீங்க. அதான் இப்போ 3 மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, டக்குன்னு எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிட்டுருவேன் 7 மணிக்கு. அதனால தான் உங்களுக்கு பக்காவாக டக்குன்னு அழகாக சொல்லி கொடுத்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், RRBக்கு NTPCக்கு கவலைப்பட வேண்டாம். நம்ம கிளாஸ் உங்களுக்கு புரியலைன்னா தயவு செஞ்சு வேறு சேனல் பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு சால சிறந்தது. பேட்சில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ இதை நீங்கள்லாம் ப்ராப்ளம் பார்த்துட்டு சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். ப்ராப்ளம் ப்ராப்ளத்தை அன்னன்னைக்கு சால்வ் பண்ணியே ஆகணும். 15 ப்ராப்ளம் இன்னைக்கு கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீசனிங் நைட் அப்லோட் ஆயிரும். நாளைக்கு ட்ரெயின் ப்ராப்ளம் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.